ஓகே, இது ரியல்மியோட நார்சோ சீரீஸில் நார்சோ 60X அரௌண்ட் இது பார்த்தீங்கன்னா 6GB 128 வேரியன்ட். நான் அமேசானில் நான் வாங்கி 6 மாதம் ஆகுது. அமேசானில் வாங்கும்போது 12,250 வந்துச்சு. ஓகே, 6 மந்த் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுற மொபைல் தான். ஓகே, சரி, எடுத்தோடனையும் என்ன இருக்கணும், சார்ஜர் இருக்கும். சார்ஜர் இதெல்லாம் வெளியே தனியாக இருக்குது, அதெல்லாம் கணக்கு எடுத்துக்காதீங்க. எடுத்தோடனையும் ஒரு நார்மல் டிபிஓ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஃபோன் நான் வாங்கின வேரியண்ட் ஃபுல்லாகவே பிளாஸ்டிக் ஃபினிஷ் தான். 6GB 128 வேரியண்ட். அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொடுக்கும்போதே ஆண்ட்ராய்ட் 13 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போது ஆண்ட்ராய்ட் 14 இருக்குது. அப்டேட் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி 6GB வேரியண்ட், 5000 mAh பேட்டரியோட, 17.07 சென்டிமீட்டர் சைஸு. ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 1600. இது வந்து ஒரு 5G ப்ராசஸர். இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 5G பேண்ட் கொடுத்துருக்காங்க. கேமரா பற்றி சொல்லணும்னா இவ்வளோ தான். ஒரு 50 MP இது ரியர் மெயின் கேமரா, அப்புறம் வந்து ஒரு 2 MP வைடு. எப்பயும் போல் தான் அந்த 2 MP வந்து ஜஸ்ட்டு ஒரு ஷோகேஸ்க்காக கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஆண்ட்ராய்ட் 14 தான் இப்போ கரண்ட் வெர்ஷன் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் டிவைஸ் நேமு. ஓகே, தென் யூஸ் பண்ணுறதுக்கு ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஹெவியான கேமிங் அந்த மாதிரி யூஸ் அந்த மாதிரிலாம் இல்லாமல் நார்மலாக இப்போ வந்து ஓரளவுக்கு யூடியூப் பார்க்குறோம் இந்த மாதிரினா இது கரெக்டாக இருக்கும். மற்றபடி இது ஹெவி கேமர்ஸ் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இங்கே பார்த்தீங்கன்னா டிசைனு, மற்றபடி கேமரா உங்களுக்கு வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. எனக்கு ஓரளவுக்கு ப்ராசஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் இதை கண்டிப்பாக இதை சூஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் வந்து இந்த நான் வந்து ஒரு நல்ல ஹெவியான கேம் விளாடுவேன் அந்த மாதிரி இருக்கவங்களாம் பெருசாக இதை யாரும் கன்சிடர் பண்ண வேணாம். எனக்கு வந்து ஒரு 13,000 தான்ப்பா பட்ஜெட்டு. ஒரு நார்மலாக நல்லா ஓரளவுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். 5G கவரேஜ் கண்டிப்பாக இது கிடைக்கும். பேட்ரி ஓரளவுக்கு தாங்கும். சார்ஜர் பற்றி சொல்ல மறந்துட்டேன். இதில் வந்து சூப்பர் ஹுக் 33 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. கொடுக்கும்போதே 33 வாட் கொடுத்துருவாங்க. ஸோ வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட 1 ஹவர்லேயே ஃபுல் சார்ஜ் ஆகிடும். ஸோ வந்து நீங்கள் சார்ஜ் பற்றி கவலைப்பட வேணாம். பட் ஒரே ஒரு 5G மொபைல்ஸ் பற்றி ஒரே ஒரு ட்ராபேக் என்னென்னா, நம்ம 5G டவுன் ஆனில் இருக்கும்போது மட்டும் சார்ஜ் மட்டும் நல்லா சீக்கிரமாக ட்ரைன் ஆகும். ஸோ வந்து உங்களுக்கு 5G மற்றபடி தேவையில்லைன்னா நீங்கள் 4G மாற்றிட்டு நார்மல் யூஸ் பண்ணலாம். ஹெவி யூஸ் பண்ணும்போது நீங்கள் 5G பண்ணிக்கலாம்.